ஹலோ வெல்கம் வணக்கம் அன்பா. நம்ம ஆலியா பட்டோட ஆக்டிங்கில் இப்போ ரீசெண்டாக தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கிற ஒரு ஹிந்தி ஆக்ஷன் பேக்கெட் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ஜிக்ரா. இந்த படம் ஹிந்தியில் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ நம்மளோட மெயின் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ படத்தை நீங்கள் ஓடிடியில் பார்க்க வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படத்தை இப்போ December 6 அன்னைக்கு ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. ஹிந்தியில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ் டப் ஆகி வேறு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆனால் தமிழ் டப்பிங் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் தெலுங்கு கன்ஃபார்மாக அந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரப்பே வருது. ஆனால் தமிழில் வருமானது 100% ஷோராக தெரியல. பட் ஆனால் நிறைய இடத்துல நியூஸ் சேனல்ஸ்லையுமே இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தமிழ்லையுமே வரும்னு. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் இந்த படத்தோட ஸ்டோரி ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி பாட்டுங்க. இந்த படத்தில் சிம்பிளான கதை என்னென்னா, நம்ம ஹீரோயினான ஆலியா பட்டுக்கு ஒரு தம்பி ஒன்று இருக்காங்க. சின்ன வயசுலேருந்து அவங்க ரெண்டு பேர் தனியாக தான் வளர்கிறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு கட்டத்தில் அவங்கள விட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் அவங்களோட ஃபேமிலி, அதாவது அந்த சொந்தக்காரங்க இருப்பாங்களா, அவங்களுடைய ஒரு பிடியில் தான் வளர்கிறாங்க. பட் அவங்க தனியாக தான் இருக்காங்க. பட் அதை தாண்டி ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆலியா பட்டோட தம்பி வந்து ஒரு ஃபாரின் ட்ரிப்புக்காக போகிறப்பல அங்கே போயிட்டு அவங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுது. அந்த சம்பவத்தில் வந்து இவங்களோட குடும்ப அரசியல் ஒன்று ப்ளே ஆகிடும். அதில் நம்ம ஆலியா பட்டோட தம்பி அங்கேயே லாக் ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் அவனை உயிரோட பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆலியா பட் மறுபடியும் ஃபாரின் கிளம்பி போய் அவங்க தம்பி அங்கேருந்து எப்படி மீண்டு கொண்டு வராங்க அப்படின்றது தான் படத்தோட கதை. இந்த படம் ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த அக்கா தம்பி சென்டிமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்காங்களே. ஸோ அவங்களுக்காண்டி இந்த படம் வந்து செம்மையாக செட் ஆகும். ரொம்ப மீனிங்ஃபுல்லாக இருந்தது. அதை தாண்டி வந்து ஏற்றுக்க முடியாத சீக்வன்ஸ் இந்த படத்தில் நிறைய இருக்கும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஹிந்தி படத்தில் வந்து வழக்கம் போல் ஏதாவது வந்து கிரிஞ்சு பண்ணிருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு டீசெண்டான ஒரு எமோஷனல் ட்ராமா மூவி மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. த்ரில்லிங்கான எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் ஒரு சில இடத்துல நல்ல காமெடி எலிமெண்ட்ஸும் ஒர்க் ஆச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த படத்தை இப்போ December 6 அன்னைக்கு நெட்ஃப்ளிக்ஸில் ப்ரீமியர் ஆகுது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்ஸ், பார்க்கலாம்.